அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனுக்கு உண்டான டீம்டு யூனிவர்சிட்டி ரவுண்ட் 3யோட சீட் மேட்ரிக்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த டேட்டில் நேற்று ஈவினிங் 6 மணி வரைக்குமே உங்களுக்கு ரெசிக்னேஷன் பர்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2 to 3 o'clock சீட் மேட்ரிக்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்கன்ற பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க சார். ஓகே, எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், நான் என்ன எதிர்பார்க்கணும், என்ன நடக்கும், என்னோட மார்க்குக்கு பொருத்தமாக இருக்குமா இருக்காதா, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது காலேஜ் வைஸ். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஒரு லென்த்தியான வீடியோவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருங்க. பட் உங்களுக்கு இது பொருத்தமாக இருக்குமா, அப்படி பொருத்தமாக இல்லைன்னா நான் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற முடிவுகளை நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1, சீட் அவைலபிலிட்டி வந்துருச்சு. அதோட சேர்த்து என்ஆர்ஐ கன்வர்ஷனுடைய ஷெடியூலும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் கிளியர் வேக்கன்சி நம்ம பார்த்த தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டுமே பார்க்குற மாணவர்களுக்கு உண்டான அதிகபட்ச வேக்கன்சி வந்து 262. நான் லாஸ்ட் வீடியோவில் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 200லேருந்து 250 சீட்டு கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டால வேக்கன்சி வரும்ன்றது சொல்லியிருந்தேன். அது மாதிரி என்ஆர்ஐ சீட்டு நாட் அலாட்டட், கிட்டத்தட்ட ஒரு 105 மாணவர்கள் அலாட்டே ஆகலைன்னு சொல்லியிருந்தோம். அந்த சீட் அப்படியே இருக்கு. ஸோ என்ஆர்ஐல ஒரு 105 இடங்களும் 262 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இடங்களும் கிட்டத்தட்ட 367 இடங்கள் வந்து வேக்கண்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது அலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய மார்க்கு, அப்புறம் அதில் இருக்கிற நீங்கள் கேட்டகரி, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறீங்களா, என்ஆர்ஐல இருக்கீங்களா. சரிங்களா? இப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே ஜென்ரல் ஓப்பன் அலோவ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட் முடிச்ச பிறகு அதுக்கு முன்னாடி என்ஆர்ஐல இருக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? என்ஆர்ஐ சீட்டுன்றது என்ஆர்ஐ மாணவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒன்று, அதை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் அஃபோர்டபுள் என்ஆர்ஐ மாணவர்கள் இல்லை. அதாவது ஈவன் நீங்கள் 127 மார்க் கூட எடுத்துக்கோங்களேன், என்ஆர்ஐ மாணவர்களுடைய குவான்டிட்டி தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ஆர்ஐ மாணவர்கள் இல்லை அப்படின்றப்போ அந்த கல்லூரியில் சீட் இருக்குன்னா அது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி அதை அந்த ரெஸ்பெக்டிவ் கல்லூரியில் யாராவது சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி சீட்டு அலாட் ஆகும். சரிங்களா? அப்போ அது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அலாட் ஆகும். பட் ஆனால் நான் நார்மல் கேண்டிடேட்டாக இருக்கிறேன், ஒரு 150 மார்க் இருக்கிறேன், எனக்கு அதே காலேஜில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட மாட்டாங்களா சார் அப்படின்னா கிடையாது. அதில் ஹையர் மார்க்கில் இருக்கிற அந்த ப்ரியாரிட்டி ஸ்பெஷலில் வரலாம் அப்படின்றத எதிர்பார்க்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் சீட் அவைலபிலிட்டி சொல்லிட்டேன். ஷெடியூல் எல்லா மாணவர்களையும் இப்போ எனக்கு கிடைக்கிறது கால் பண்ண என்னன்னா, அஸ் பர் த எக்ஸிஸ்டிங் ஷெடியூல் நாளைக்கு சாய்ஸ் லாக்கிங் ஃபில்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அப்போது எக்ஸிஸ்டிங் ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு சார் நாளைக்கு லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரஷ்அப்ல இருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி பேனிக் ஆக வேண்டாம். ஷெடியூல் கண்டிப்பாக ரிவைஸ்டு ஷெடியூல் அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பிச்சதே ஷெடியூல் டேட்டில் ஆரம்பிக்கல, 2 நாள் தள்ளி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு தோராயமாக என்டையர் ஷெடியூலுமே ஒரு 2 நாள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் ஒரு 4 days ஆர் 3 days வரைக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கணும், டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கும், கண்டிப்பாக அந்த ஒரு 4 days வரைக்கும் டைம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதை பற்றி ஒரி பண்ண தேவைன்னா ஷெடியூல் கொடுத்துட்டாங்க, அதுக்காக நீங்கள் ரஷ்அப் ஆகிருக்கும் வேண்டாம். அது இல்லாமல் என்ஆர்ஐ கன்வர்ஷன் நாளைக்கு மார்னிங் 11 o'clock வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ கன்வர்ஷன் என்ன, மிகவும் எனிபடி ஸ்பான்சர்ஸ் இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு மார்னிங் 11 o'clock நீங்கள் டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எம்சிஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 11 மணி வரைக்கும் நீங்கள் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 24 hour டைம் எடுத்து இந்த என்ஆர்ஐ மாணவர்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ என்ஆர்ஐ மாணவர்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அப்போ என்னைக்கு வரும், கண்டிப்பாக புதன்கிழமை காலைல 10 மணிக்குள்ள ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட் கொடுத்ததுலேருந்து மினிமம் 2 நாள் டைம். அப்படி எனக்கு தெரிஞ்சு என்னோட கால்குலேஷன் 10ஆம் தேதி லாக்கிங் கொடுக்கலாம். சரிங்களா? வர சனிக்கிழமை ரிசல்ட் கொடுக்கலாம்ன்றதை எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ இதோட சேர்த்து டிஎன் மெடிக்கலை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நான் சொல்ல வரணும்னு நினைச்சது, டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க சார், நான் 2 லட்சம் பணம் கட்டிட்டேன் அதனால சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறத விட, அதில் ஒரு கல்லூரியில் ஒரு 25 லட்சமா 23 லட்சமா இல்லை 27 லட்சமா அந்த ஃபீஸை கட்ட நீங்கள் ஃபீஸு கொண்டே ரெடியாக இருக்கிறீங்களா, மென்டலி ஃபிட்டாக இருக்கிறத விட கையில் பாக்கெட்டில் பணம் இருக்கா, அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் அந்த சாய்ஸ் போடணும் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். நான் சும்மா சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுறேங்க சார், 25 lakhsலாம் நான் கட்ட மாட்டேன், சும்மா நான் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி பண்ண வேண்டாம். அப்படி பண்ணாலும் உங்களோட ஒரு மார்க் குறைவாக இருக்கிறவருக்கு சீட் கிடைக்கும், ஒருவேளை அவர் பணம் கட்டி படிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கலாம், ஒருவேளை அவர் கிடைக்காம போகிற வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடம், இந்த கல்லூரி எனக்கு கண்டிப்பாக நான் கிடைச்சா ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்ற இருக்கிறவங்க அந்த கல்லூரியை சாய்ஸில் வைங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியலன்னா ஒன்று எம்சிசி வெப்சைட்டில் பாருங்கள், இல்லை கனெக்ட் பண்ணுங்கள். நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை என்னோட இதுலேயே லிங்க் பண்ண முடிஞ்சால் லிங்க் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் ஆல்ரெடி கெட் அலாட்மெண்ட், அதாவது என்ஆர்ஐ லேப்ஸில் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறீங்க, அது ஒரு 25 lakh ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரேஞ்சில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இன்க்ளூடிங் ஹாஸ்டலாம் சேர்த்து.
அப்போது டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இங்கே ரிசைன் பண்ணியிருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அது இல்லாமல் இங்கே இதுலேருந்து அங்கே போகிற மாதிரி இருந்தால் இதை விட ஃபீஸ் குறைவாவோ இல்லை காலேஜ் குவாலிட்டியாக இருக்குன்ற மாதிரி காம்ப்ரமைஸோ இது மாதிரி இருந்தால் சாய்ஸ் போங்க, இல்லை எல்லாத்தையும் சாய்ஸ் செலக்ட் பண்ண வேண்டாம். இட் இஸ் என்டையர்லி யுவர் சாய்ஸ், சரிங்களா? பட் பி அவேர், பி அலர்ட். நீங்கள் அலர்ட்டடாக இருக்கணுன்றதுக்காக தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் டீம்டில் என்ன மாதிரியான ஃபேக்டர்லாம் வந்து கட் ஆஃபை குறைக்கிறதுக்கு பயன்படும், இல்லை எந்த காரணங்களால குறைய வாய்ப்பே இல்லை, சரிங்களா? அப்போ லோயர் மார்க் நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற பாயிண்டை நான் கடைசியாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி காலேஜ் வைஸ் இருக்கிற வேகன்சி லிஸ்ட்டை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் விர்ச்சுவல் வேகன்சி எக்கச்சக்கமாக போட்டிருக்கிறாங்க சார். உண்மையாலுமே அதுவும் வேகன்சின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக நான் அதை பெருசாக வேகன்சி நான் டிக்ளேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து ஒன்லி ஃபார் த இன்டர்சேஞ்சிங் மீன்ஸ் ஹையர் மார்க்கில் இருக்கிறவங்க. இன்னைக்கு 250 மார்க் எடுத்தவர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நார்மல் காலேஜில் எடுத்திருக்கிறார். அதே ஸ்டூடெண்ட் திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எல்லா காலேஜும் போட்டாலும் கூட கிடைக்காதுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் விர்ச்சுவல் வேகன்சி பெருசாக நமக்கு பயனுள்ளதாக இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். எனிவே நீங்கள் அதை உங்களுக்கு நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போமே. ஒரு காலேஜ் எடுக்கும், அப்போ அதில் இருக்கிற விர்ச்சுவல் வேகன்சியும் நான் சாதகமாக எடுத்துக்கிறேன்னு வேணா நான் எடுத்துக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க. பட் ஆனால் விர்ச்சுவல் வேகன்சி இஸ் நாட் எ ரியல் வேகன்சி. திட் இஸ் ஒன்லி ஃபார் த அப்கிரேடேஷன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் அந்த சீட்டை தக்க வச்சுட்டு தான் அவர் அப்கிரேட் பண்ணுறாரு. அப்போ அந்த சீட் வெக்கேட் ஆகலை, இன்னொரு ஸ்டூடெண்ட் உட்காருவார். மேபி நியூ ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. எனிவே ஃபர்ஸ்ட் வந்து இது வேகன்சிஸ் வந்து ஹையர் ஆர்டர்லேருந்து, அதாவது அதிக இடங்கள் வேகன்சி இருக்கிற கல்லூரிகள்லேருந்து லோயர் வேகன்சி இருக்கிற கல்லூரிகள் மாதிரி நான் வரிசைப்படுத்துகிறேன். அதில் இருக்கிறத ரொம்ப ஷார்ட்டாக கிளியராக சொல்லிடுறேன், வச்சுக்கோங்க. சத்யசாய் 45 சீட்டு, என்ஆர்ஐ சீட் கிடையாது. மகாத்மா காந்தி 22 இடங்கள், 19 என்ஆர்ஐ இடங்கள் இருக்கு. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் 14 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்டும் 38 என்ஆர்ஐ சீட்ஸும் இருக்கு. ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜில் 21 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் 6 என்ஆர்ஐ சீட்டும் இருக்கு. அதே மாதிரி ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் 9 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் 24 என்ஆர்ஐ சீட்ஸும் இருக்கு. எஸ்ஆர்எம்ல 12 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், ஒரே ஒரு என்ஆர்ஐ சீட்டு. ஆரம்பத்தில் கொடுத்தாங்க, எல்லா காலேஜும் அலர்ட் ஆனிச்சு, எதுவுமே ரிப்போர்ட் பண்ணல. லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 42 இடங்கள் வேகன்சி இருக்கு. விநாயக மிஷன் மெடிக்கல் காலேஜ் காரைக்கால் 20 இடங்கள் சீட்டு வேக்கன்ட் இருக்கு. அடுத்து செட்டிநாடுல வந்து 7 இடங்கள் வேக்கன்ட் இருக்கு. ஆறுபடை வீடு பாண்டிச்சேரி 15 இடங்கள் வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் 9 சீட்ஸ் ஆர் வேக்கண்ட். சவிதா மெடிக்கல் காலேஜில் 5 சீட் வேக்கண்ட். விநாயக மிஷன் சேலம் 18 சீட் வேக்கண்ட். அதே மாதிரி ராமச்சந்திரால 7 சீட்டும், என்ஆர்ஐல 1 சீட்டும், லலிதாம்பிகையில் 1 சீட்டும், என்ஆர்ஐல 13 சீட்டும் வேக்கன்ட் இருக்கு. பாரத் மெடிக்கல் காலேஜில் 12 சீட்டும், வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் 3 சீட்டு கிளியர் வேக்கன்சியும், என்ஆர்ஐல ஒரு 3 இடங்கள். மொத்தமாக வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல 262 இடங்களும், என்ஆர்ஐல 105 இடங்கள். ஸோ திரும்ப நம்ம வந்து லோயர் மார்க்குக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறோம். எனிவே சார், இந்த மார்க் சொல்லிட்டீங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் 250 சீட் தான் வேக்கன்ட் வரணும்னு திரும்ப சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த ஃபேக்டர்லாம் நமக்கு வந்து கட் ஆஃபை குறைக்க விடாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்ட் ஆகிறது. வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா, ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து பாசிங் பர்சன்டேஜ் அதிகம். இருந்தாலும் ஒரு 500 மார்க், 400 மார்க், 450 மார்க் இருந்தால் தான் அவங்களுக்கு சீட்டே கிடைக்கும். அப்போ சீட் இல்லைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக டீம்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் சவுத் இந்தியா தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற சீட் அவங்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இன்னொன்று, தமிழ்நாடு மெடிக்கல் கீழே இருக்கிற நிறைய மாணவர்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளையே பண்ணலை. ஆனால் இன்னைக்கு நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணியிருந்தா ஜாயின் பண்ணியிருப்பேங்க சார். வி ஹாவ் அ மணி, வி ஹாவ் அ ரிசோர்ஸ் அப்படின்றாங்க. அப்படி அப்ளை பண்ணாத மாணவர்களுக்கு மேபி இதை பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டோட கட் ஆஃப் கிட்டத்தட்ட 531 மார்க், எக்ஸப்ட் மைனாரிட்டி கேட்டகரி 531 மார்க் கீழே இருக்கிற எல்லா மாணவர்களுமே, இவன் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 21 லேக் கட்டினா நான் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சரி இது ஒரு 22 லட்சம், சரி நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி போகலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பார்வைகளை வருவதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. வருவாங்களா வரமாட்டாங்களான்னு அனலைசிஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் அனலைசிஸ். எங்கே கட் ஆஃப் முடியுமோ கூட நம்மளால சொல்ல முடியும். அதற்கான வழிநடத்தல் நம்ம செஞ்சு தான் இருக்கிறோம். அதே மாதிரி அதர் ஸ்டேட் வர்றது, நார்த் இந்தியன் வர்றது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கட் ஆஃபை குறைக்க விடாமல் அதிகமான கட் ஆஃப்லேயே சீட் நின்றுமோ அப்படின்ற ஒரு யதார்த்தத்தில் இருக்கிறோம். சார் அப்போ லோயர் மார்க் எதுவுமே இல்லையா சார்? ஒரு 200 மார்க் இருக்கிறேன், 200 மார்க் கீழே இருக்கிறேன், 250 மார்க் எனக்கு அலாட்டே ஆகாதா? நான் அலாட் ஆகக்கூடாதுன்றது என்னோட நோக்கமே இல்லை. நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி காலேஜ் ஆர் எனி பட்ஜெட் எதை வேணால் நம்ம செலக்ட் பண்ணுறது நம்மளுடைய அவசியம். பட் ரியாலிட்டி இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணிக்கலாம், அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர்ஸ் வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம்.
அதுதான் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் என்ஆர்ஐ சொன்னோம். என்ஆர்ஐ வி ஹாவ் ஃபீஸபிள் டாக்குமெண்ட் இருக்கிற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க. நாளைக்கு மார்னிங் 11 o'clock நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ணிக்கோங்க. என்ஆர்ஐ கன்வர்ஷன்ன்றது ஒரு ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு இப்போ நமக்கு எப்படி கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் கொடுக்குறோம், அது மாதிரி என்ஆர்ஐன்றது வி ஹாவ் ஆப்ஷன். ஸோ நம்ம கையில் வச்சுக்கலாம். சரிங்களா? அதை முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மேனேஜ்மெண்ட் கோட்டாவே போடுங்க. ஏன்னா என்ஆர்ஐயோட ஃபீஸ் டபுள் த ப்ரைஸ் வருது இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லேயே போட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு என்ஆர்ஐ சீட்டை ஆட் பண்ணி மேபி எங்கேயுமே கவுன்சிலிங் விட்டு வெளியில் வந்துட்டா நீங்கள் சீட்டு கிடைப்பது ரொம்ப கடினம். கவுன்சிலிங் விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே நீங்கள் இந்த என்ஆர்ஐ ஃபீச்சர்ஸை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம். எகைன் நான் வியாஸ் சீட் எடுத்தே ஆகணும் இந்த ரவுண்டில், நான் இவ்வளோ மார்க் எனக்கு ரொம்ப கம்மி தான், எப்படி இந்த இடத்துல நான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தொடர்பு கொண்டு இதனால் அடுத்த வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் போக பாருங்க. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் தான். ஸோ தேவையான பட்சத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக அதற்கான வழிமுறைகளை சொல்லி சீட்டை வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா என்ன மார்க்குன்னா சீட் வாங்க ரெடி, பட் எங்கே வாங்க போகிறோம், எந்த இடத்துல வாங்க போகிறோம், எந்த மெத்தடாலஜியில் வாங்க போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் சர்ப்ரைஸ். ஸோ வி ஹாவ் சம் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் அனலைசஸ். என்ன பண்ண முடியுன்றது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.